அரியர் தேர்வு அட்டவணையை அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காரணமாக தமிழக கல்லூரிகளின் இறுதிப் பருவத் தேர்வு தவிர அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் தேர்வு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் அரியர் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டன. இதனை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பாலகுருசாமி, திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இதனிடையே அரியர் தேர்வுகளை நடத்தாமலே முடிவுகளை சில பல்கலைக்கழகங்கள் வெளியிட்டதாக கூறி ராம்குமார் மீண்டும் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக பல்கலைக்கழகங்கள் தேர்வுகளை நடத்த வேண்டும் எனவும், தேர்வே நடத்தாமல் அரியர் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பல்கலைக்கழகங்கள் தேர்வுகளை நடத்த முடிவு செய்திருப்பதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்குள் அரியர் தேர்வு அட்டவணையை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது.